எப்போவுமே கோவில் கிளம்புறதா இருந்தால் ஒரு 6:30 7 மேலே கிளம்புறது நைட் டைமில். ஏன்னா அந்த கோவிலில் நைட் டைம் லைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும், கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்கும் அப்படின்ட்டு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு காலின் போட்டு கிச்சன் ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு ரீசெண்டாக துருவா குட்டிக்கு ஒரு ஷூ வந்து மிந்த்ராவில் ஆர்டர் போட்டிருந்தோம். மோஸ்ட்டாக அவனுக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஷூஸ் எல்லாமே மிந்த்ராவில் தான் வந்து வாங்குவோம். கலர் வைஸும் சரி, நமக்கு நிறையா கலெக்ஷன்ஸும் இருக்கும். மோஸ்ட்டாக எல்லாருக்குமே இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும், டவுரி ஹராஸ்மெண்ட்னால ரித்தன்யா அப்படிங்கிற பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. அதை பார்க்கும்போது அவ்வளோ கொதிப்பாக இருந்தது. டவுரி ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அந்த பொண்ணை மென்டலி அபியூஸ் பண்ணி அந்த பிள்ளையோட லைஃப் அதுவே முடிச்சுக்கிற அளவுக்கு ஒரு முடிவெடுக்க வச்சுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ 10 சவரன் போடுறாங்களோ இல்லை 300 சவரன் போடுறாங்களோ, பொண்ணு பார்க்க வரும்போது எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு கேட்கறதே ஒரு அசிங்கமான விஷயமா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது நம்ம ப்ரெக்னன்சியில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களும் ப்ரிசர்வ் பண்ணி மெமரிஸ்க்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி துருவா குட்டியோட ப்ரெக்னன்சி டெஸ்டர் அண்ட் அவன் தொப்புள் கொடியில் மாட்டியிருந்த கிளிப்பை வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு என்கோடட் மெமரிஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ரெசன் ஆர்ட் ஃப்ரேம் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஒரு கஸ்டமைசேஷனில் கேட்டிருந்த மாதிரியே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கஸ்டமைசேஷன் ஆஃப் ரெசன் ஆர்ட்ஸ்மே பண்ணுறாங்க. அவங்க பேஜை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்களோட ஒர்க் உங்களுக்கு பிடிக்கும்.